இனிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது உருளை சிலிண்டர் மாடல் 1. சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா ஆரம் உயரம், அதாவது ரேடியஸும் ஹைட்டும் கேட்டாங்கன்னா A:B C:D. பரப்பு கேட்டாங்கன்னா ஏரியா A பெருக்கல் C B பெருக்கல் D. அடுத்து கன அளவு அல்லது கொள்ளளவு அல்லது வால்யூம் கேட்டாங்கன்னா A² பெருக்கல் C B² பெருக்கல் D. அதாவது விகிதம் கொடுத்துருப்பாங்க, விகிதத்துலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பரப்பு வேணுமா கொள்ளளவு வேணுமான்னு. ரைட். த ரேடியை ஆஃப் தி டூ ரைட் சர்க்குலர் சிலிண்டர்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 3:2 and their heights are in the ratio 5:3. Find the ratio of the lateral surface area. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் வளைபரப்புகளின் விகிதம் காண்க. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA கேட்குறாங்க, அதாவது பக்கப்பரப்பு அல்லது வளைபரப்புகளின் விகிதம். மேலே இருக்கிற ஃபார்முலா பிரகாரம் என்ன? A பெருக்கல் C B பெருக்கல் D. அதாவது முதல்ல இருக்கிறது வந்து 3:2, அது வந்து ஏன்றது 3, Bன்றது 2. அடுத்தது ஹைட்டு உயரம் 5:3, அதான் Cன்றது 5, D = 3. அதான் அப்படியே இருக்கிறது அப்படியே எடுத்துங்களா. A = 3, B = 2, C = 5, D = 3. அது மேலே இருக்கிறது பிரகாரம் என்ன? A பெருக்கல் C, ஏவையும் சியும் பெருக்கணும். அப்போ 3 பெருக்கல் 5 ஈஸ்ட்டு. அடுத்து B பெருக்கல் D 2 பெருக்கல் 3. அப்போது 3 × 4 5 15 ஈஸ்ட்டு 3 2s are 6. இதை கட் பண்ணலாம். கட் பண்ண ரெண்டு நம்பரும் வகுக்கக்கூடிய எண்ணால் வகுக்கணும். எதால் வகுக்கலாம்? 3ஆல் வகுக்கலாம். அப்போ 3 5 15 3 2 6 5:2. A is the answer. Right. Next. The radii of the two right circular cylinders are in the ratio 4:3 and their heights are in the ratio 7:4. Find the ratio of the lateral surface area. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 4:3, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 7:4 எனில் வளைபரப்புகளின் விகிதம் யாது? வளைபரப்புனாலும் பக்கப்பரப்புனாலும் LSA லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. இது ஃபார்முலா இல்லாத போட்டுருக்குது பாருங்க. முதல்ல இருக்கிறது A 4, ரெண்டாவது இருக்கிறது B 3, C 7, D 4. அப்போது பக்கப்பரப்பு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா LSAக்குன்னா A பெருக்கல் C, ஏவையும் சியும் பெருக்கேன் 4 பெருக்கல் 7 ஈஸ்ட்டு பியும் டியும் பெருக்கணும் 3 பெருக்கல் 4. 4 7 28 28 3 4 12 28:12. இப்போ இது என்ன பண்ணணும்? சப்போஸ் 2ஆல் சுருக்கலாம். 2ஆல் சுருக்குன்னா 14:6ன்னு வரும். திருப்பி 2ஆல் சுருக்குன்னா 7:3. இல்லை டைரெக்டாக நீங்கள் 4ஆல் சுருக்கினாலும் 4 7 28 3 12 எப்படினாலும். அப்போ ஆன்சர் இஸ் டி. அடுத்த the radii of the two right circular cylinders are in the ratio 4:5 and their heights are in the ratio 5:2. Find the ratio of the lateral surface area. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 4:5, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:2 எனில் வளைபரப்புகளின் விகிதம் யாது? அதாவது பக்கப்பரப்புகளின் விகிதம் யாது? நான் சொன்ன மாதிரி தான். என்ன? ஏன்றது 4, Bன்றது 5, Cன்றது அடுத்த 5, Dன்றது 2. அப்போ என்ன? 1 விட்டு 1 மல்டிப்ளை பண்ணால் தீர்ந்துது. அது இன்னும் ஈஸியாக 4 பெருக்கல் 5 ஈஸ்ட்டு 5 பெருக்கல் 2. 4 பெருக்கல் 5 20, 5 பெருக்கல் 2 10. இதுலேயும் ஒரு 7 அதில் ஒரு 7 கட் பண்ணிட்டா தீர்ந்து போச்சு. 2:1. ஆன்சர் இஸ் பி. The radii of two right circular cylinders are in the ratio 1:3 and their heights are in the ratio 4:2. Find the ratio of the lateral surface area. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 1:3, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 4:2 எனில் வளைபரப்புகளின் விகிதம் காண்க. என்ன? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பக்கப்பரப்பு. ஏன்றது 4, Bன்றது 5, அடுத்தது Cன்றது அடுத்து 5, Dன்றது 2. அப்போது 4 பெருக்கல்
இதில் மிஸ்டேக் இருக்குது. சின்றது 4 1:3ன்னு கொடுத்துருக்குறாங்க. பின்றது 3 5ன்னு போட்டிருக்குது. கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஏ 4 பி 3 சி 5 சி வந்து 4 டி வந்து 2 மாறி இருக்குது. பியும் சியும் மாறி இருக்குது. அப்போது 4 பெருக்கல் 1 பெருக்கல் 4 அப்புறம் 3 பெருக்கல் 2 1 பெருக்கல் 4 4 3 2 6 2ஆல் கட் பண்ணால் 2:3. ஆன்சர் இஸ் சி. சி இஸ் தி ஆன்சர். அடுத்த கணக்கு. The radii of the two right circular cylinders are in the ratio 5:2 and the heights are in the ratio 4:3. Find the ratio of the lateral surface area. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 5:2. மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 4:3 எனில் வளைவரப்புகளின் விகிதம் காண்க. அப்போ என்ன? A = 5, B = 2, C = 4, D = 3. 1:1. அப்போ 5 பெருக்கல் 4 2 பெருக்கல் 3 5 20 2 3 6. இப்போ இதை என்ன பண்ணலாம்? 2ஆல் கட் பண்ணலாம். 2ஆல் கட் பண்ணால் 5 2 20 3 2 6 10:3. டி இஸ் தி ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் ஆல் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கினேன். நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். தேங்க்யூ. நன்றி.